நடிகை பத்மினி வரலாறு. ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்த இவர் தென்னிந்திய மொழிகளில் ரொம்ப தனித்துவத்தோட ஒரு ராஜாங்கமே நடத்தியிருக்கிறார். இவர் யார் கூட வேண்டுமானாலும் நடிப்பார். எவருடன் நடித்தாலும் தனக்கான முத்திரையை பதிக்காம இவர் விடவே மாட்டார். நடிப்புல இவர் மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம்னா இவங்க நாட்டியத்திலையும் கூட அப்படித்தான். இவங்க நடனத்துக்கென்றே பிறந்த நாட்டிய தாரகை அப்படின்னு எல்லாராலும் புகழப்படுறவங்க, நாட்டிய பேரொளி அப்படின்னு ரொம்ப அன்பா எல்லாராலும் அழைக்கப்பட்டவங்க. இந்த சினிமா துறைக்கு பத்மினி அவர்கள் எப்பொழுது வந்தார்? இவங்க தமிழ் சினிமாவில் படைத்த சாதனைகள் என்ன? சிவாஜி கூட நிறைய படங்கள் செய்தார். சிவாஜியுடன் நடித்த எல்லா படங்களும் மக்களால் ரொம்ப வெகுவாக ரசிக்கப்பட்டது. இந்த ஜோடி திருமணம் வரைக்கும் போவாங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் கிசுகிசுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை பற்றியும் புகழின் உச்சியில் இருக்கும் பொழுதே திடீரென்று இவர் திருமணம் செய்து அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டார். அதற்கு என்ன காரணம்? பத்மினி அவர்களுக்கு ரஷ்யாவில் மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கிறது. இவருடைய பேரை குழந்தைகளுக்கு வைக்கும் அளவுக்கு அவங்க புகழ் பெற்றவர்கள் அங்கே இருந்திருக்காங்க. அதற்கு என்ன காரணம்? இவர் சினிமாவில் வாங்கிய சம்பளங்கள், இவருடைய குடும்ப பின்னணி அப்படின்னு இந்த வீடியோவில் நடிகை பத்மினி அவருடைய ரொம்ப சுவாரஸ்யமான பக்கங்களை நம்ம பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. நம்ம நாட்டிய பேரொளி நடிகை பத்மினி அவர்களை பற்றி பார்க்கலாம். நடிகை பத்மினி அவர்கள் கேரள மாநிலம் திருவிதாங்கூரில் 1932 ஜூன் 12 பிறந்தவங்க. தங்கப்பன் சரஸ்வதி அப்படிங்கிற அப்பா அம்மாவுக்கு இவங்க இரண்டாவது மகளாக பிறந்தார். தனது 4வது வயதிலேயே நாட்டிய பயிற்சியை ரொம்ப முறைப்படி இவர் கற்றுக்கொண்டார். இவரது சகோதரிகளான லலிதா மற்றும் ராகினி ஆகியோரும் சிறந்த நாட்டிய கலைஞர்கள். இவரது 10வது வயதில் முதல் நாட்டிய அரங்கேற்றம் அரங்கேறியது. பரதநாட்டியம், கதகளி, மணிப்புரி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்டம் அப்படின்னு அனைத்து நடன கலைகளிலும் நன்கு தேர்ச்சி பெற்ற சிறந்த நடன கலைஞர்களாக வலம் வந்த இந்த சகோதரிகள் திருவாங்கூர் சகோதரிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டனர். நடன கலைஞர் உதயசங்கர் தான் எழுதி இயக்கிய கல்பனா அப்படிங்கிற ஹிந்தி படத்தில் 17 வயதே நிரம்பியிருந்த பத்மினியை முதலில் திரை நட்சத்திரமாக வெள்ளித்திரைக்கு அறிமுகப்படுத்தினார். இளம் நடன கலைஞர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 1948 வெளிவந்தது. தமிழில் ஆரம்ப காலங்களில் ஏராளமான படங்களில் நடன கலைஞர்களில் ஒருவராக இவர் திரையில் தோன்றியிருந்தாலும் இயக்குனர் கே ராம்நாத் இயக்கி SM ஸ்ரீராமுலு நாயுடு தயாரித்து 1950 வெளிவந்த ஏழை படும் பாடு அப்படிங்கிற படத்தில் முதலாக முக்கிய வேடமேற்று இவர் நடித்தார். AL சீனிவாசன் தயாரித்து NS கிருஷ்ணன் இயக்கத்தில் 1952 வெளிவந்த படம் பணம் அப்படிங்கிற திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை தமிழ் திரையுலகில் ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் சிவாஜி கணேசனோடு இணைந்து நடித்த முதல் திரைப்படம் அப்படிங்கிற பெருமையும் இந்த படத்திற்கு உண்டு. இதற்கு பிறகு சிவாஜியோடு அதிகமான படங்களில் நாயகியாக நடித்த ஒரே நடிகை பத்மினி அப்படிங்கிற பெருமையும் இவரை தான் சாரும். ஏறக்குறைய 59 படங்களில் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக இவர் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்க முடியாத வஞ்சிக்கோட்டை வாலிபன் நடனம், எம்ஜிஆருடன் மதுரை வீரன், ராஜராஜன், மன்னாதி மன்னன், அரசியலங்குமரி, விக்ரமாதித்தன் போன்ற பல படங்களில் ஜோடியாகவும் இவர் நடித்திருக்கிறார். வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் பத்மினி வைஜெயந்தி மாலாவுடன் இணைந்து நடனமாடும் போட்டி நடனம் இன்னைக்கு வரைக்கும் இவரை ரசிகர்கள் மனங்களில் நினைவு கொள்ளும் அப்படின்னா அது பொய் கிடையாது. அதே போல தில்லானா மோகனம்பாள் திரைப்படத்தில் மோகனம்பாள் கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருப்பது காலங்கள் கடந்து இன்னைக்கும் ஒரு கலை பொக்கிஷமாக ரசிகர்கள் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்திருப்பது இவருடைய நடிப்பிற்கும் நாட்டியத்திற்கும் அழகிற்கும் ஒரு சான்றாக நிலைத்து நிற்கிறது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், SSR, NT ராமராவ், ராஜ்குமார், பிரேம் நசீர், சத்யன், ராஜ்கபூர், ஷம்மி கபூர் அப்படின்னு இந்திய திரைத்துறையின் அனைத்து ஜாம்பவான் நடிகர்களுடனும் இணைந்து நடித்த பெருமை இவருக்கு மட்டும்தான் உண்டு. 1961 ராமச்சந்திரன் அப்படிங்கிற அமெரிக்க வாழ் மருத்துவரை திருமணம் புரிந்து கொண்டு அமெரிக்காவிற்கு இவர் குடிபெயர்ந்தார். அங்கே நியூ ஜெர்சியில் ஒரு பாரம்பரிய நாட்டிய பள்ளி ஒன்றையும் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தியும் வந்தார். இந்தியாவின் பல மொழிகளில் சுமார் 280 படங்களில் இவர் நடித்திருக்கிறார். மேடை நாடகங்கள் மற்றும் டிவி சீரியல்களிலும் இவர் நடித்திருக்கிறார். இவர் கேரளாவின் சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்தவர். ஆனால் தென்னிந்திய மொழிகளில் ரொம்ப தனித்துவத்தோட ஒரு ராஜாங்கமே நடத்தியிருக்கிறார். யாருடன் வேண்டுமானாலும் இவர் நடிப்பார். எவருடன் நடித்தாலும்
தனக்கான முத்திரையை இவர் பதிக்கக்கூடியவர், நடிப்பில் இவர் மாதிரி கிடையாது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக் கொள்வது போலவே நாட்டியத்திலும் கூட அப்படித்தான் இன்னமும் நம்ம புகழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு இவர் தகுதியானவர். நடிப்புக்கென்றே பிறந்து நடனத்துக்கென்றே வளர்ந்து தன் திறமையை கொடிநாட்டிய இவர் தாரகை, இவர் நாட்டிய தாரகை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எல்லாருக்கும் அவர் பத்மினி. நெருங்கிய வட்டாரத்திலையும் திரையுலகிலையும் இவரை பப்பிமா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். ரொம்ப குறிப்பாக சிவாஜி கணேசன் இந்த பேரை அவ்வளோ அழகாக கூப்பிடுவாராம். சின்ன குழந்தைகள் காலில் சலங்கை கட்டி கொண்டு நடனம் ஆடினா உடனே எல்லாரும் உதாரணமாக பத்மினியோட பெயரை தான் சொல்லுவாங்க. யாராவது நடனம் ஆடினால் என் பொண்ணு பத்மினி மாதிரி பரதத்தில் பேர் எடுக்கணும் அப்படின்னு சாதாரண மக்கள் கூட அப்போ சொல்லுவாங்களாம், அதை விரும்புவாங்களாம். பத்மினி மாதிரியெல்லாம் நடனம் ஆட முடியாதுப்பா என்று அவர்களே தங்களை சமாதானப்படுத்தி கொள்ளவும் செய்வாங்களாம். பத்மினி, பப்பி, நாட்டிய பேரொளி அப்படிலாம் பின்னால் அழைக்கப்பட்ட பத்மினியை பாலியத்திலையும் வாலிப வயது வரையிலையும் திருவிதாங்கூர் சகோதரிகள் அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. லலிதா, பத்மினி, ராகினி அப்படின்னு 3 சகோதரிகளும் நாட்டியத்தில் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை. மயில் மாதிரி துள்ளி குதித்து ஆட்டம் போடுவதில் சூர புலிகளாம். மூவரில் பத்மினி தனியாக ஜொலித்தார். நடிப்பிலும் மின்னினார், அழகிலும் இவர் மின்னினார். இன்னைக்கு 7-8 தமிழ் படங்களை நடித்தால்தான் இந்தி பட வாய்ப்பு கிடைக்கிற சூழல் இருக்கு இல்லையா? ஆனால் பத்மினிக்கு அப்படியே நேர் எதிராகத்தான் வாய்த்தது. முதல்ல இந்தி படங்களை நடித்தார். கல்பனா அப்படிங்கிற இந்தி படம் தான் அது. அதன் பிறகுதான் தமிழ் திரையுலகம் பத்மினியை இனம் கண்டு கொண்டது. இந்தியில் அறிமுகமாகி தமிழுக்கு வந்தாலும் தமிழ் மக்கள் தான் பத்மினியை கொண்டாட தொடங்கினாங்க. 17வது வயதில் தொடங்கிய திரைப்பயணம் அடுத்தடுத்து பேரொளியாக சூரியனை போல பிரகாசித்து கொண்டே போனது. 1949ஆம் ஆண்டிலேயே வாழ்க்கை, பவளக்கொடி, சந்திரலேகா அப்படின்னு வரிசையாக படங்கள் வர தொடங்கின. எம்ஜிஆர், ஜெமினி முதலான எத்தனையோ நடிகர்களுடன் ஜோடியாக நடித்திருந்தாலும் சிவாஜி பத்மினி ஜோடியை எல்லாருமே ரசித்தாங்க, கொண்டாடினாங்க. இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. 1950களில் அவரது ராஜ்யம் தொடங்கியது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி சிவாஜியும் பத்மினியும் இணைந்த முதல் படமாக தூக்கு தூக்கி வந்தது. சிவாஜி பத்மினி ஜோடி போலவே சிவாஜி TMS ஜோடியும் இதில் தான் இணைந்தது. இருவரின் நடிப்பும் பத்மினியோட நடனமும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ராஜா ராணியில் ராணி மாதிரியாகவே அழகு ததும்பு வந்து நடிப்பிலையும் அசத்தினார். தங்க பதுமை படத்தில் இவரின் நடிப்பு வெகுவாக பேசப்பட்டது. தெய்வ பிறவி படத்தில் சந்தேகப்படுகிற கணவராக சிவாஜியும், மருகி மருகி தவிக்கிற மனைவியாக பத்மினியும் ஆகச்சிறந்த நடிப்பை வழங்கினாங்க. எம்ஜிஆருடன் மன்னாதி மன்னன், மதுரை வீரன் போன்ற பல படங்களில் இவர் நடித்திருக்கிறார். இங்கே இருவரில் யார் அழகு அப்படின்னு பட்டிமன்றமே நடத்தினார்கள் ரசிகர்கள். ஜெமினியுடன் நடித்த படங்கள்லையும் தன் நடிப்பால் ஒரு பக்கம் கரவொலி வாங்கினார். நடனத்தால் விசில் சத்தத்தை அவர் சம்பாதித்தார். எழுத்தாளர் கொத்தமங்கலம் சுப்பு வாரப்பத்திரிகையில் தொடராக கதை ஒன்றை எழுதினார். எழுதும் போதே பேசப்பட்ட புகழப்பட்ட அந்த நாவல் படமாக எடுப்பதற்கு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. கதையை படித்த பலரும் அப்படித்தான் அதை விரும்பினாங்க. அந்த கதை படமாக எடுக்கப்பட்டு பிரம்மாண்டமான வெற்றியையும் பெற்றது. 50 வருடங்களை கடந்தும் இன்னைக்கும் அந்த படம் கொண்டாடப்படுகிறது. அப்படி மறக்க முடியாத அளவுக்கு கொத்தமங்கலம் சுப்புவின் கற்பனை கேரக்டருக்கு உயிர் கொடுத்தார்கள் 2 பேர். ஒருவர் சிக்கல் சண்முக சுந்தரமாக நடித்த சிவாஜி கணேசன், இன்னொருவர் மோகனாம்பாளாக நடித்த ஜொலித்த பத்மினி. படத்தில் அவருக்கு தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. நிஜத்தில் எப்போதோ நாட்டிய பேரொளி அப்படின்னு பட்டம் கொடுத்து பாராட்டினார்கள் தமிழ் ரசிகர்கள். பத்மினியோட கண்கள் தனி அழகு. கண்கள் இரண்டும் நடிச்சிட்டு இருக்கும் போதே அதே சமயத்தில் அவருடைய கால்கள் இரண்டும் நர்த்தனமாடும். மலையாள தேசத்தில் பிறந்திருந்தாலும் தமிழ் உச்சரிப்பில் அதிசயிக்க வைத்தவர். இவருடைய வசன உச்சரிப்புக்கும் முக பாவனைகளுக்கும் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. பத்மினி வசனம் பேசுகிறார் அப்படின்னா இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் கண் ஜாடையில் 2 பேரும் பேசிக்குவாங்களாம். பிறகு கேமரா லென்ஸ் வந்து க்ளோஸ்அப் ஷாட்டுக்குள்ளே போய் நிற்குமா. க்ளோஸ்அப் ஷாட்டுகளில் பத்மினியின் மொத்த அழகும் மொத்த திறமையும் வெளிப்படும். சிவாஜியுடன் மட்டும் 50க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் சேர்ந்து நடித்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் பொருத்தமான ஜோடி பட்டியலில் சிவாஜி பத்மினிக்கும் தனி இடம் கொடுத்தார்கள்னா முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். சபாஸ், சரியான போட்டி அப்படிங்கிற வசனம் பொருத்தமானது தான். பத்மினியும் வைஜந்தி மாலாவும் நடன மகாராணிகள். 2 பேருடைய நடனமும் ரசிகர்களை கலங்க வைக்கக்கூடியவை. பத்மினி பிரமாதமாக ஆடுவார். அவரின் ஆட்டத்தை பார்க்கவே படத்துக்கு வந்த கூட்டமெல்லாம் உண்டு. ஆனாலும் டான்ஸ் ஆடாமல் நடித்த படங்களும்
மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்திருக்கிறது. KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்துல பத்மினி நடித்த சித்தி படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பத்மினியின் நடிப்பை பாராட்டாத பத்திரிகைகளே இல்லை. இத்தனைக்கும் படத்துல பத்மினிக்கு ஜோடி யார் தெரியுமா? MR ராதா. இவர் நடிப்புல அசுரன். ஆனாலும் இந்த நடிப்பு அசுரனுக்கு போட்டியாக நடித்து ஒவ்வொரு காட்சியிலையும் ஜெயித்து கொண்டே இருப்பார் பத்மினி. பிரஸ்டீஜ் பத்மநாபனையும் சாவித்திரியையும் மறக்கவே முடியாது நம்மால. வியட்நாம் வீடு படத்திலையும் நடனமெல்லாம் இருக்காது, நடிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஒரு பக்கம் சிவாஜி பிரஸ்டீஜ் பத்மநாபனாகவே பிராமண கணவராகவே வாழ்ந்திருப்பார். பத்மினியும் சாவித்திரியும் மடிசார் புடவையும் பிராமண பாசையுமாக பேசி அசத்தி இருப்பார். பாலக்காடு பக்கத்திலே பாடலுக்கு சும்மா 2 ஸ்டெப்பு போட்டு ஆடியிருப்பார் பத்மினி. அவ்வளவுதான். அந்த காலகட்டத்தில் அதற்கே விசில் பறந்ததான் தியேட்டரில். மடிசார் புடவையின் முந்தானையை இழுத்து பொருத்தி கொண்டு கொஞ்சம் முதுக குனிந்து இடுப்பை வளைத்து தலையை லேசாக கவிழ்த்து நாணி கோணியப்படி அவங்க நடந்து வந்து சிவாஜி கிட்ட பேசுகிற ஒவ்வொரு காட்சியும் வெவ்வேறு விதமான பாவனைகளோட இருக்குமா. ஒரு முறை பணிவு இருக்கும், இன்னொரு முறை அன்பு மேலோங்கி இருக்கும், அடுத்த முறை அதிர்ச்சியை காட்டுவார், இன்னொரு பக்கம் வேதனையில் கலங்க வைப்பார். பேசும் தெய்வம் படத்தில் பத்மினிக்கு ஏகப்பட்ட க்ளோஸ்அப் காட்சிகள் கொடுத்திருந்திருக்கிறார் KS கோபாலகிருஷ்ணன். காட்சிக்கு காட்சி பத்மினி நடித்து முடித்தவுடன் அந்த டைரக்டர் ரொம்ப பாராட்டுவாரா, ரொம்ப பிரமாதம், அபாரம், இதைத்தான் எதிர்பார்த்தேன், ரொம்ப சரியாக பண்ணிட்டேம்மா அப்படிலாம் பாராட்டிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒரு நாள் இரவு டைரக்டருக்கு ஃபோன் போட்டிருக்கிறார் சிவாஜி. என்னையா இந்த படத்தில் என் ஆக்டிங் சரியாக வரலையா, நான் நல்லா பண்ணலையா அப்படின்னு ரொம்ப வருத்தமாக கேட்டிருக்கிறார் சிவாஜி. பதறி போயிருக்கிறார் KSG. விவரம் கேட்டிருக்கிறார். இவ்வளோ நாள் நான் நடிச்சிட்டே இருக்கேன், இந்த படத்தில் ஒரு சீனுக்கு கூட என்ன நீ பாராட்டவே இல்லையா அப்படின்னு சிவாஜி நொந்து போய் கேட்க, உங்கள் நடிப்புக்கு சொல்லவா வேணும், என்ன இப்படி சின்ன குழந்தையாட்டம் வருத்தப்படுறீங்க, பப்பிக்கு நல்லா நடிக்கிற காட்சிகள் இதில் நிறையா இருக்குது, அவங்க சரியாக நடித்தாதான் படம் ஆடியன்ஸுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும், உங்கள் நடிப்பு எவ்வளோ பிரமாதமாக வந்திருக்குன்னு படம் வந்த பிறகு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சமாதானம் செய்திருக்கிறார் டைரக்டர். அந்த அளவுக்கு தன் நடிப்பின் முழு திறமையையும் கொட்டியிருக்கிறார் பத்மினி. இரு மலர்கள் படத்தின் மாதவி பொன்மயிலால் பாடலுக்கு பத்மினியும் நாட்டியமும் சிவாஜியும் நடையும் இன்று வரை எவராலும் மறக்கவே முடியாது. எத்தனையோ உறவுகளை படங்கள் கதையாக சொல்லியிருக்கின்றன. ஆனால் பாட்டிக்கும் பேத்திக்குமான உறவை சொன்னது பூவே பூச்சுடவாதான். பூங்காவனத்தம்மா அப்படிங்கிற பாட்டியாகவே வாழ்ந்து கலங்கடித்திருப்பார் பத்மினி. பத்மினி அழகு ததும்பும் நடிகை. பத்மினி பரதம் தெரிந்த நடிகை. பத்மினி நடிப்புல பல உணர்ச்சிகளை வெளிக்கொண்டு வரும் நடிகை. எந்த கேரக்டரா இருந்தாலும் அதுல தன்னை பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடிகை. இவங்க 8வது அதிசயம், அவதார நாயகி அப்படின்னா யாருமே அதை மறுக்க மாட்டாங்க. பத்மினி அவர்கள் புகழின் உச்சில இருக்கும் போதே தனது திருமண அறிவிப்பை அவர் வெளியிட்டார். அந்த அறிவிப்பின் போதே இனி நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற அறிவிப்பையும் சேர்த்தே வெளியிட்டிருக்கிறார். அதனால ஏற்கனவே ஒத்துக்கொண்ட படங்களை ரொம்ப அவசரமாக முடித்து கொடுத்திருக்கிறார். MGR பத்மினி ஜோடி சேர்ந்து நடித்த முதல் படம் மதுரை வீரன். MGRின் திரைப்பட வாழ்க்கையில அந்த படத்தை ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு கூறலாம். சாதாரண மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த 2 ஜோடியையும் சேர்த்த படம்னா இந்த படம் தான். அவர்கள் நடித்த முதல் படமே இந்த அளவிற்கு ஹிட் அடித்த போதும் அதன் பின் MGRுடன் பத்மினி நிறைய படங்களில் நடிக்கவே இல்லை. சிவாஜியுடன் 54 படங்களில் நடித்திருந்த பத்மினி MGRுடன் 12 படங்களில் தான் நடித்திருந்தார். ஏன் அந்த வாய்ப்பு குறைந்தது அப்படின்னு இன்று வரை நிறைய பேருக்கு புரியவே இல்லை. ஆனால் சிவாஜியுடன் சேர்ந்து நடிப்பது தான் பத்மினிக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஜெமினி ஸ்டுடியோ எடுத்த மிஸ் மாலினி அப்படிங்கிற படத்தை மிஸ்ஸஸ் சம்பத் அப்படிங்கிற பேரில் இந்தியில் எடுத்தாங்க. அதில் பத்மினி நடித்தார். அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய மொழியில் நடித்த முதல் தென்னிந்திய நடிகை பத்மினி தான். ரஷ்ய நிகழ்ச்சியில் ராஜ் கபூர் மற்றும் நர்கீஸ் ஆகியோரை முதல்ல பத்மினியை பார்த்து அவங்களுக்குள்ள அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதன் மூலம்தான் பர்தேசி படத்தில் நடிக்கும் வாய்ப்பை பத்மினி பெற்றிருக்கிறார். இந்தியாவை போலவே ரஷ்யாவிலையும் ராஜ் கபூருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. பர்தேசி படம் வெளியானதற்கு அப்புறம் ரஷ்யாவில் பல குழந்தைகளுக்கு ராஜ் கபூர் அப்படிங்கிற பெயரும் பத்மினி நடித்த கதாபாத்திரத்தின் பெயரான லட்சுமி அப்படிங்கிற பெயரையும் அதை விட பத்மினி அப்படிங்கிற பெயரையும் பல ரஷ்யர்கள் தங்கள் குழந்தைக்கு சூட்டி மகிழ்ந்திருக்கிறாங்க. பல இந்திய படங்களில் பத்மினி நடித்திருந்தாலும் ராஜ் கபூருடன் நடித்த பிறகுதான் பத்மினிக்கு இந்தி சினிமா பிரபலமானது. 1948 சினிமாவில் அறிமுகமான பத்மினி 1961 திருமணம் செய்து கொண்டார். 13 ஆண்டுகளில் சினிமாவை விட்டு இவர் விலகி திருமணம் செய்து கொண்டு அவர் விலகி குடும்பத்தை நடத்த தொடங்கினார்.
இந்த முடிவையும் பத்மினி சுயமாக எடுக்கவில்லையா, அவரது தாயார் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். பத்மினி உள்ளிட்ட சகோதரிகள் 3 பேருக்குமே அவரது அம்மாவின் சொல்படி நடப்பது தான் வேத வாக்கு. பத்மினியும் அப்படித்தான் திருமணம் செய்து கொண்டார். 1961 ஏப்ரல் மாதம் தான் பத்மினி திருமணம் நடப்பதாக இருந்தது. தனது திருமண அறிவிப்பின் போதே இனி சினிமாவில் நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற அறிவிப்பையும் பத்மினி வெளியிட்டாருன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அதனால் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட படங்களை அவசரமாக முடித்தார். அப்படியும் பல படங்களை முடிக்க முடியவில்லை. அதனால தான் தள்ளி போய் மே மாதத்திற்கு திருமணத்தை அவங்க தள்ளி நடத்தியிருக்கிறாங்க. பத்மினியின் கணவர் ராமச்சந்திரன் மேல் படிப்பிற்காக லண்டன் போனார். அப்பொழுது சென்னையில் இருந்த பத்மினி முடிக்க முடியாத படங்களை வேகமாக நடித்து முடித்து கொடுத்திருக்கிறார். அதன் பின் ஒதுங்கி இருந்தார். அதன் பின் கணவர் அனுமதி தர ரொம்ப வருடங்களுக்கு பின்பு படங்களை நடிக்க ஆரம்பித்தார். 2006 செப்டம்பர் 14 தனது 74வது வயதில் திடீர் உடல் நலக்குறைவால் காலமானார் பத்மினி அவர்கள். சினிமா உலகில் 50 ஆண்டுகளை தாண்டி கலைச்சேவை செய்தவர் தான் நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள். பத்மினி அவர்கள் வாங்காத விருதுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சிறந்த நடிகைக்கான விருது, கலைமாமணி விருது, சிறந்த பரதநாட்டிய கலைஞர் விருது, ஃபிலிம்ஃபேர் விருது, சோவியத் ஒன்றியம் அஞ்சல் தலை வெளியிட்டு இவரை கௌரவித்தது அப்படின்னு இவர் வாழ்நாளில் நிறைய விருதுகள் வாங்கி குவித்திருக்கிறார். இந்த நாட்டிய பேரொளி தமிழ் சினிமாவில் இவங்க ராஜாங்கம் நடத்திய அந்த காலகட்டங்கள்லாம் ரசிகர்கள் இவருடைய நடனத்தையும் நடிப்பையும் பார்த்து அவ்வளோ பேரானந்தம் அடைந்திருக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய மொழி படங்களில் நடித்து நாட்டியமாடியும் பெரும் புகழ் பெற்றவர் நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள். இதுவே நாட்டிய பேரொளி பத்மினி அவருடைய வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம்.